லைவ் ஆன் ஹெவன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீர தீர சூரன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சியான் விக்ரம் நடிப்பில் வெளியாகி இன்னைக்கு வெற்றிகரமா திரையரங்குல ஓடிட்டு இருக்க படம் தான் வீர தீர சூரன். நல்ல வேலை இதை சொல்ல மறந்துட்டேன். இது பார்ட் 2. பார்ட் 2ல ஏற்கனவே பார்ட் 1 வந்துச்சா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா டைரக்டர் யோசிச்சிருக்காரு. முதல்ல பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பார்ட் 1 ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த பார்ட் 2 படம் எப்படி இருந்தது அப்படின்றத இந்த ரிவ்யூல நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, மதுரையில ஒரு பெரிய குடும்பம். அந்த குடும்பத்துக்கு ஒரு பெண்ணால ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையை வச்சு அவங்க 2 பேரை என்கவுண்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரியான எஸ்.ஜே. சூர்யா முடிவு பண்றாரு. இதுக்கு பயந்து நம்ம ஃபர்ஸ்ட் எஸ்.ஜே. சூர்யாவை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடைக்காரரான விக்ரம போயிட்டு இவங்க சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன நடந்தது அப்படின்றதுதான் முழு படமும். படத்தோட பிளஸ் எல்லாம் என்னன்னு இப்ப பார்த்தலாம். படத்தோட மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான் சொல்லலாம். படம் ஆரம்பிச்ச உடனே பரபரப்பு தூத்திக்குது. அது பார்க்குற ஆடியன்ஸுக்கு இன்னும் பயங்கர பரபரப்பாயிடுது. அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு என்கவுண்டரு. முதல்ல யாரை கொல்ல போறாங்க, அந்த ரெண்டு பெரிய தலைக்கட்டிங்களா இல்லை எஸ்.ஜே. சூர்யாவா அப்படின்றது ஆடியன்ஸ் ரொம்ப விறுவிறுப்பாக பார்க்குற அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு நம்ம டைரக்டர் அருண்குமார். படத்தோட இன்னொரு பெரிய பிளஸ் உங்களுக்கே தெரியும் யாருன்ட்டு, அது நம்மளோட சியான் விக்ரம் தான். ஒரு கதைக்கோசம் எந்த அளவுக்கு தன்னோட அர்ப்பணிப்பை கொடுப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் முழுக்க இன்வால்வோட நடிப்பாரு. ஆனால் இயக்குநர்கள் தான் எப்பவுமே சொதப்பிடுவாங்க. அதுக்கு எத்தனோ படங்கள் நம்ம முன்னுதாரணம் சொல்லலாம். ஆனால் இந்த படத்தில் கரெக்டான ஒரு இயக்குனரோட சேரும் போது எந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் படமாக வரும்ன்ட்டு மக்களுக்கு தெரியும். அது கரெக்டாகவே நடந்திருக்கு. சும்மா உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு சியான் விக்ரம். ஆக்ஷன் காட்சிகள்லாம் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ அடின்னு அவர் பண்ணது எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கு. அடுத்தது இன்னொருத்தர் சொல்லவே தேவையில்லை, எஸ்.ஜே. சூர்யா. இப்போ எல்லாம் தனி அவருக்குன்னே ஒரு தனி ஃபேன் கூட்டம் இருக்கு. அவரு ஒரு படத்துல வந்தாருன்னா எந்த அளவுக்கு அந்த கேரக்டர் செம்மையா பண்ணுவாரு எனக்கு தெரியும். இதுல கொஞ்சம் வில்லன், அப்புறம் கிட்டத்தட்ட அவரும் ஒரு பாதி ஹீரோன்னு சொல்லலாம். ரெண்டுமே கலந்து சூப்பரா பண்ணியிருக்காரு எஸ்.ஜே. சூர்யா. அடுத்தது துஷாரா விஜயன். லாஸ்ட் டைம் தான் பார்த்தோம், ராயன்ல ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல விக்ரமோட மனைவியா வராங்க. தப்பு தண்டாக்கு போகக்கூடாது தன்னோட புருஷன் அப்படின்றது நினைக்கிற ஒரு கேரக்டரு. ஆனால் அவர் போக வேண்டிய சூழ்நிலை, அதோட தவிப்பை அவங்க ஸ்க்ரீனில் செம்மையாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க துஷாரா விஜயன். படத்தோட இன்னொரு மிகப்பெரிய பலன் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்லலாம். சூப்பராக பண்ணியிருக்காரு. சொல்லவே தேவையில்லை அவரோட மியூசிக்கை பற்றி. பாடல்கள் ஏற்கனவே வெளியாகி பெரிய ஹிட் அடிச்சிருக்கு. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோருமே சூப்பராக இருந்தது இந்த படத்தில். படத்தோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லென்த்தை பற்றி சொல்லலாம். கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் படம் ஓடுது. பார்ட் 2 அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா இந்த படம் முழுக்க ஒரே இரவில் நடக்குது. அப்படின்னா அந்த பார்ட் 1ஓட இது கிளைமேக்ஸ் சீன் கூட சொல்லலாம். ஒரு கிளைமேக்ஸ் சீனை ஒரு 2.25 மணி நேரம் எடுத்தா எப்படி இருக்குமோ அது ஃபீல் ஆகுது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் படம் விரும்பி பார்ப்பீங்க. அதுவும் சியான் விக்ரமோட பழைய படம் ஒரு தில்லு தூளு அப்படின்ற படம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, அவரோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பிடிக்கும்னா தயவு செய்து இந்த படத்தை போய் பாருங்க. இது உங்களுக்கான படம். படத்தை பார்த்துட்டு நீங்களும் உங்களோட விமர்சனத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.